friends, welcome to Madras Samayal. எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம குக்கர்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் அதுல 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, அப்புறமா 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அதை லைட்டா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. இப்ப இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன். அது வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்ப இதுல 2 கேரட் சேர்த்துக்கோங்க. அதை நான் வந்து மீடியம் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதுல ஒரு 10-12 பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 காலிஃபிளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நான் மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதுல 1/4 கப் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்ப இதுல ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசியா 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம சேர்த்துடலாம். கடைசியா இதுல உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா பிரியாணி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்க முடியாது. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசிலுக்கு விட்டுருங்க. பாஸ்மதி அரிசி சீக்கிரமா வெந்துரும். அதனால இதுல ஆவி வந்ததுக்கு அப்புறமா இந்த விசில சேர்த்துட்டு ஒரு விசிலுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை ஓபன் பண்ணாம அது அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட்லயே. இப்போ ஒரு விசில் வந்து அதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஆயாச்சு. பிரஷரும் நல்லா ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி நல்லா ரெடி ஆயாச்சு. நல்ல வாசனையா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.